சேனலில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பூமி முன்ன விட வேகமாக சுற்றுதா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தொடர்ந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அதற்கான 2 லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2025 இருக்கோம். இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பூமி ஒரு நாளை முடிக்கிறதுக்காக 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 செகண்ட் எடுத்துக்குது. பூமி ஒரு நாளை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி வருடங்கள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்போ வருடங்களில் எவ்வளோ வேகமாக சுற்றுது, என்னென்ன உயிரினங்கள் இருந்தது அதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்லிடுறேன். இதில் நான் 1 பில்லியன் சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்திய மதிப்பில் 100 கோடி பேஸ் பண்ணி இந்த ஒரு காணொலியை பாருங்கள். பூமி பார்த்தோம் அப்படின்னா 4.5 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கும் போது பூமியில் எந்த ஒரு உயிரினம் கிடையாது. டாக்ஸிக் கேசஸ்லாம் இருந்தது மாதிரி சொல்லப்படுது. ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூமி ஒரு நாளோட ரொட்டேஷனை 4 to 6 மணி நேரத்தில் முடிச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பூமியோட சுழல்ற வேகம் பார்த்தோம் அப்படின்னா 6000 to 7000 km/h இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னர் 3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி ஒரு நாளை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 to 14 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. இப்போ பூமியோட சுழலும் வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 to 3500 km/h சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒரு காலத்துல தான் சிங்கிள் செல் உயிரின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ரியேட்ஸும் கடலில் உருவாயிருந்தது. பின்னர் 2.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பூமியோட ஒரு நாளோட டைம் கிட்டத்தட்ட 16 to 18 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ பூமியோட சுழலும் வேகம் பார்த்தோம் அப்படின்னா 2200 to 2500 km/h இருந்தது. வருஷத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா சைனோ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நீலம் மற்றும் பச்சை நிற பாசிகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு கடல்ல. பின்னர் 1.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பூமியோட சுழலும் வேகம் 19 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரமா இருந்தது. அப்போது பூமியோட சுழலும் வேகம் பார்த்தோம் அப்படின்னா 2000 to 2100 km/h இருந்தது. இந்த ஒரு காலத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா யூக்ரியோடைப்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சது. பின்னர் இந்த 1.5 பில்லியன்ல இருந்து 0.5 பில்லியன் ஆண்டுகளுக்குள்ள தான் பார்த்தோம் அப்படின்னா பூமியோட ஒரு நாள் நேரம் பார்த்தோம் அப்படின்னா 22 to 23 மணி நேரமா ஆகுது. அப்போ பூமியோட சுழலும் வேகம் பார்த்தோம் கிட்டத்தட்ட 1750 to 1800 km/h சுத்திக்கிட்டு இருந்தது. இந்த ஒரு காலகட்டத்தில் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய புழு, ஜெல்லிஃபிஷ் எல்லாம் உருவானது. பின்னர் 0.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி 23.5 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரமா ஒரு நாளோட சுற்றளவை முடிச்சது. பூமியோட சுழலும் வேகம் பார்த்தோம் அப்படின்னா 1700 to 1200 இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா டைனோசர், மனிதர்கள் எல்லாம் பிற்காலத்தில் வளர்ந்துருக்காங்க. இது எல்லாமே தான் பூமியோடைய பாஸ்ட் டேட்டா. பூமியோட ஃபியூச்சர் டேட்டாவும் தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்க. இன்னையிலிருந்து 1 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாளோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 மணி நேரம் இருக்குமா. பூமியோடைய சுழலும் எஸ்டிமேஷன் ஸ்பீடு 1300 to 1400 இருக்குன்னு சொல்றாங்க. பின்னர் 3 to 4 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு நாளோட அளவு எஸ்டிமேஷனா 40 to 50 மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பூமியோட சுழலும் வேகம் பார்த்தோம் அப்படின்னா 1000 km/h அதற்கும் கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்படி பல கோடி ஆண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி ஸ்டேபிளா 23.54 நிமிஷம் 4 செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொட்டேஷனை சுற்றி முடிக்குது. இதுதான் பூமியோட ரொட்டேஷன் ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. பூமியில எப்படி ஆக்சிஜன் உண்டாச்சுன்றது.